நான் என் வாழ்வில் என் நட்பு குடும்பத்தை பார்க்க இவ்வளவு தூரம் பயணம் செய்வேன் என்று என் வாழ்க்கையில் ஒரு நாளும் நினைச்சதில்லை. இருந்தாலும் போக முடிவெடுத்தேன். எங்கள் ஊரில் ரயில் ஏறும்போது எந்த சீட்டும் இல்லை. வேறு வழி இல்லை. தரையில் அமர்ந்து சென்றேன். பயணம் செய்வது கொஞ்சம் கடினமாகவே இருந்தது. 12 மணி நேர பயணம். போகும் வழியெல்லாம் பசுமையான காட்சிகளை காண மிகவும் சந்தோஷமாக இருந்தது. அந்த சந்தோஷத்தோடு என் நட்பு குடும்பத்தை பார்க்கும் ஆவலோடு பயணம் செய்து கொண்டிருந்தேன். பயண களைப்பும் கலைந்தது. பல நினைவுகள், பல சிந்தனைகள் சென்றடையும் நேரம் வரை. இருந்தாலும் சென்று அடைந்தே ஆக வேண்டும், போயே தீர வேண்டும் என்ற நினைப்பு ஏற்பட்டது. அதனால் மனதை பசுமை நினைவுகளோடு சேர்த்து கொண்டு நானும் என் நினைவுகளை சுமந்து பயணம் செய்தேன். பயணம் செய்யும் வழியில் பல கற்பனைகள், பல சிந்தனைகள், என்னென்னவோ தோணியது. நாம் எங்கு செல்கிறோம், என்ன செய்கிறோம் என்று பல சிந்தனைகள் தோன்றியது. நீங்கள் காணும் காட்சியெல்லாம் மிகவும் அருமையான காட்சிகள். செல்லும் வழியில் மிகவும் வியப்பை ஏற்படுத்திய காட்சிகள். இந்த சந்தோஷத்தோடைய பயணத்தை தொடர்ந்தேன். ஒவ்வொரு ஸ்டேஷனாக பார்த்து கொண்டே வந்தேன். அப்போது நிலாவும் வந்தது. திருவனந்தபுரம் ரயில் நிலையம் வந்து சேர்ந்தோம். பின்பு பத்மநாப சாமி தரிசனம் செய்துவிட்டு நூல்கட்டு விழாவில் பங்கேற்றுவிட்டு சிறப்பாக இருந்தது. பின்பு சத்யா கழித்து வீடு திரும்பினேன்.